subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபிக் டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நடந்து முடிந்த JEE NEET UG 2024 தேர்வு முடிவுகளில் 715 மதிப்பெண்கள் பெற்று ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடின் மாணவர்களான சையத் அகமது மற்றும் ஜேசன் சந்திரராஜ் சாதனை புரிந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் முதல் மாணவராக தேர்வு செய்யப்பட்ட சையத் அகமது மற்றும் ஜேசன் சந்திரராஜ் அவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு கேடயங்கள் வழங்கி பொன்னாடை அணிவித்து பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வில் வெற்றி பெற்றதன் ரகசியம் குறித்து மாணவர்கள் மனம் திறந்த பேட்டியை அளித்துள்ளனர். மேலும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் இந்த மாணவர்களின் வெற்றிக்கு எந்த வகையில் உறுதுணையாக இருந்தது என்பது குறித்து வணிக தலைவர் திரஜ்குமார் மிஸ்ரா அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் நீட் UG 2024 தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் நெல்லை ஆகாஷ் எஜுகேஷனல் லிமிடெட் சர்வீஸில் பயின்ற சையத் அகமது மற்றும் ஜேசன் சந்திரராஜ் நீட் தேர்வில் 715 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதல் மாணவனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் அகில இந்திய தரவரிசை பட்டியல் 113 மற்றும் 222 ஆகிய இடங்களை பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். இவர்களுக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடில் சந்தன மாலை அணிவித்து மேலதாளமுடன் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இவர்களோடு ராஜவீரப்பன் 691 மதிப்பெண்களும், இப்ரின் 685 மதிப்பெண்களும், கோமதி அம்மாள் 685 மதிப்பெண்களும், ஆதித்யா சிவராம் 685 மதிப்பெண்களும், எரின் ஆண்ட்ரோ 680 மதிப்பெண்களும், தியானேஷ் 677 மதிப்பெண்களும், ஸ்ரீநிதி 675 மதிப்பெண்களும் பெற்று 99% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களுக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் கேக் வெட்டி பொன்னாடை அணிவித்து கேடயங்கள் வழங்கி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
கொடுங்க சார். முன்னாடி வாமா. ஓகே சார், இங்கே பாருங்க அப்படி. ஓகே ஓகே மேடம். ஓகே இந்த மாணவர்களின் வெற்றிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வின் வெற்றிக்கு காரணம் என்ன என்பது குறித்து மாணவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளனர். வணக்கம், நான் ஜேசன் சந்திரசிங். இப்போ ரீசெண்டாக நடந்த நீட் 2024 715 out of 720 எடுத்திருக்கேன். ஆல் இண்டியா ரேங்க் 222. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜிப்மர் பாண்டிச்சேரி. ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. இந்த 1 year மெடிக்கல் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 1 yearலேயே எனக்கு 11th பாடமும் 12th பாடமும் சேர்ந்து நல்லா டீச் பண்ணி நல்லா
தரமட்டத்திலேருந்து என்னை மேல் தூக்கி விட்டுருக்காங்க. அதுக்காக ஆகாஷில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாருக்காகவும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், என் பேர் சையத் அஹமத். ரீசெண்டாக நடந்த நீட் யூஜி 2024 715 out of 720 எடுத்திருக்கேன். ஆல் இண்டியா ரேங்க் வந்து 113. இதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா வந்து நான் ஆகாஷில் 2 years ப்ரோக்ராம் எடுத்தேன். இவங்க நான் வந்துட்டு இனிஷியலாக இருக்க சொல்ல கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஐ மீன் எனக்கு அவ்வளோக்கா ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்கும். என்னால் அவ்வளோ கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இவங்க கொடுத்த பயிற்சியால் தான் நான் வந்து இப்போது 715 out of 720 எடுத்திருக்கேன். ஸோ எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். மற்றபடி இங்கே ஏஐடிஎஸ் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஸ்கெட்யூல் இருக்கும். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி எய்ம்ஸ் டெல்லிக்கு போகணுன்ட்டு ஆசைப்பட்றேன். இதனைத் தொடர்ந்து ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் திரஜ்குமார் மிஸ்ரா பேட்டி அளிக்கும் பொழுது மாணவர்களின் வெற்றிக்கு ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடில் எத்தகைய பயிற்சிகள் வழங்கப்பட்டது என அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். ஸோ இனிய மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும், பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆகாஷ் இன்ஸ்டியூட் வந்து இந்த வருஷம் நீட் 2024 ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 21 ஸ்டூடெண்ட்ஸ் 720க்கு 720 எடுத்திருக்காங்க. அதில் திருநெல்வேலி பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை மேடவாக்கம் பிரான்ச்சு 720க்கு 720 ஆல் இந்தியா ரேங்க் நம்பர் 1. திருநெல்வேலி பிரான்ச்சுக்கு வரும்போது திருநெல்வேலியில் 2 மாணவர்கள் வந்து 715க்கு 720 எடுத்திருக்காங்க. ஜேசன்ற மாணவன் 715க்கு 720, சையதுன்ற மாணவன் 715க்கு 720 எடுத்திருக்காங்க. ஆல் இந்தியா ரேங்க் 113 மற்றும் 222 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆல் இந்தியா தரவரிசை பட்டியலில். இது போக 600க்கு மேலே ஏற்படுத்த கிட்டத்தட்ட 49 மாணவர்கள் வந்து 600க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க 720க்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக இந்த வருஷம் பார்க்குறோம். ஏன்னா வருஷம் ஆகாஷ் இன்ஸ்டியூட் இது வரைக்கும் 35 வருஷமாக இது பண்ணியிருக்கோம். இதுதான் இவ்வளோ 720க்கு 720 இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம். ஸோ எல்லா டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்கள், ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்புக்கு தான் இந்த மார்க்ஸ் வந்து ரிவார்டாக கிடச்சிருக்கு. ஸோ பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் மற்றும் பத்திரிகை நம்பர் கோஆப்ரேஷன் எப்பவும் போது தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து முன்னாள் நீட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் 700 ஃபுல் மார்க்குங்கிறது எப்படி பெறுறாங்க? அது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் ஏற்படுது. அது உண்மைதானா? இது 720க்கு 720 எப்படி பெறுறாங்கன்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் மொதல் 216 நீட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா குறைந்த மாணவர்கள்லாம் எடுக்கவே ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 மாணவர்கள் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே. ஸோ வருஷம் இது கூடிக்கிட்டே போகிறப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் கூடிக்கிட்டே போகுது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் 720ன்றது இப்போ 2019 ஃபஸ்ட்டு 720ன்ற மார்க்கே வாங்கினாங்க. இப்போ 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் 66 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720க்கு 720 எடுத்திருக்காங்க. இதில் ஆகாஷில் இருந்து மட்டுமே 21 பேர் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கொஸ்டினோட இதை புரிஞ்சுக்கிட்டு, டீச்சரோட இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய மாணவர்கள் எஃபர்ட்ஸ் போட்டு படித்து மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் 720ன்றது இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சென்டம் எடுக்கிறது கம்மியான மாணவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது கூடிக்கிட்டே போகுது. அதே மாதிரி தான் நீட்டும். அவங்க கம்ப்ளீட் அர்ப்பணிப்போட படித்தாங்கன்னா 720க்கு 720 வெரி மச் பாசிபிள். நீட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்பு கேள்வி வருது. அது நீட்டு குறித்து மக்களுக்கு அந்த எண்ணம் எப்படிப்பட்டது? நீட்டு தேவைதானா? சார், அது வந்து தனிப்பட்ட நபரோட இது, அதில் நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ரூல், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டோட பாலிசிஸையும் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கருத்து இருக்குது. அதை நம்ம எதுவுமே பொது இதில் சொல்ல முடியாது சார். ஏன்னா நீட்டு வேணுன்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க, வேணான்றவங்க இருக்காங்க. அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் நீட் வந்து இப்போ படிச்சிருக்கனால நீங்களே எவ்வளவு ஒரு மார்க்ஸ் கூடி இருக்குன்னு நீங்களே கேள்வி கேட்டீங்க. அப்படின்றப்ப அதோட இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சார். சரி.